டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீரிஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா, மை போர்ட்ஃபோலியோ வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு. அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ்களை செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்னைக்கு வாரம் 7வது வாரத்தில் இருக்கிறோம். 25வது ஜனவரி 2025 உள்ள ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓவரால் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 7வது வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கடந்த வாரத்தில் உள்ள எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து போட்டுக்கிறோம் இந்த கிராஃபில். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நம்ம போர்ட்ஃபோலியோ -3.9 இப்போ கரண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தா -7.2 இருக்குது. அண்ட் நிஃப்டி 50 பார்த்தா -6.2 இருக்குது. இது என்ன நிஃப்டி 50 -6.2 அப்படிங்கிறதுனா, நம்ம ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு என்னைக்கு நிஃப்டி இருந்துச்சோ அந்த வேல்யூலேருந்து நம்ம வந்து எவ்வளோ டவுனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணப்போ 24,610 இருந்திருக்குது. இப்போ 23,092 இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 6% வந்து 6.2% டவுனில் இருக்குது. நம்ம வந்து -3.9 இருக்குது. ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அப்படிங்கிறலாம். ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக வீக்லி வைஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். போன வாரம் 2.29 இருந்திருக்கும். இந்த தடவை -3.85 ஆகிருக்குது. அதேமாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 1.72 வந்து ஆட் ஆகிருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து இந்த தடவை ஜனவரி 16 கிட்ட வந்து நம்ம இன்னொரு தடவை செகண்டாக வந்து எஸ்ஐபியாக வந்து நம்ம இன்னொரு தடவை பை பண்ணிக்கிறோம். அதனால் கூட வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஆகிறதுனால அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வந்து லம்சம் அமௌண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நிஃப்டி 50 அப்படிங்கிறதுல வந்து -0.45 தான் வந்து டவுன் ஆகிருக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து வீக்லி வைஸில் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஓவராலான நம்ம குட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்த இதுக்கு போகலாம். டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். என்ன ஸ்டாக்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது வீக் 7ல் நம்ம இருக்கிறோம். இதில் பார்த்தா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து 1 lakh ரூபீஸை வச்சு நம்ம ஆரம்பித்தோம். அதில் வந்து ஒன்று நம்ம புக் பண்ணியிருக்கனால இப்போ வேல்யூ வந்து இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் இது வந்து 85% வந்து ஸ்டாக்ஸில் இருக்குது. இண்டிசஸ் வந்து 11% அண்ட் ப்ரீஷியஸ் மெட்டல். ப்ரீஷியஸ் மெட்டலில் வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்ன வரைக்கும் பண்ணலை. அதுதான் பார்த்தோம் அப்போ 4% ஏறி இருக்குது. அப்போது 4% அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 25 to 30K வந்து நம்ம அதுக்கு அலோகேட் பண்ணியிருந்துக்கணும். அதை பண்ணாதனால இப்போ வந்து நமக்கு வந்து ஈக்விட்டி வந்து கீழே போகும்போது இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு புஷ் கொடுத்தாலும் நம்ம வந்து வேல்யூ இல்லாதனால நமக்கு வந்து அது பெரிய இம்பேக்ட் காட்டலை. ஓவரால் அது -3.85. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தோம் நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறோம். அதில் பார்த்தோம் லார்ஜ் கேப் வந்து -3.65 இருக்குது. மற்ற ரெண்டும் பார்த்தா கிட்டத்தட்ட 9.45 -8 இருக்குது. லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் அந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கி போய் இருக்குது. நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இன்னமும் வந்து நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். யார் ஸ்டாக்ஸ் வைஸில் நல்லா பண்ணியிருக்கான்னு பார்த்தா டாடா கன்சியூமர் தான் கிட்டத்தட்ட 10% இருக்குது ப்ளஸில். அதுக்கு அடுத்தால சுந்தர் ஃபைனான்ஸ் வந்து அதை ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம் 1.69. அதுக்கப்புறம் எஸ்காட்டும் 1.67 இருக்குது. மோசமாக பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தா பாலிசி பஜார், நிப்பான் அசட், லைஃப் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் அல்கம் அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது. அப்புறம் இண்டிசஸ் வந்து நம்ம பெரிய லெவலில் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு அலோகேட்டும் பண்ணல. அதில் பார்த்தா சில இதெல்லாம் நிறைய இண்டிசஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்க தான் செய்யுது. அப்புறம் சில்வர் அண்ட் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக 4% வந்து இதில் இருக்குது. நம்ம வந்து இதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இங்கே வந்து இருக்குது. இதே வேல்யூஸ் தான் அங்கேயும் அப்டேட் பண்ணிக்கிறேன். இது அந்த புரோக்கர் வெப்சைட்டில் நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸு. இதே வேல்யூ தான் நம்ம அங்கே அப்டேட் பண்ணிக்கிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வாரத்தில் உள்ள நம்ம பார்க்கலாம். வீக் 8 வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.